ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பற்றி சொல்லணுன்னா, ஒரு டேலண்டடான பர்சன் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்கள பார்க்கவே. அதே ஒரு மல்டி டேலண்டட் பர்சனை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியம் தாங்க இந்த ரெசிபி செய்யும்போதும் எனக்கு இருந்துச்சு. இதை வச்சு செய்கிற எல்லா ரெசிப்பியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஆமாங்க, மல்டி டேலண்டட் பர்சன் மாதிரின்னு சொன்னது இந்த வாழைக்காய் தான். ஏன்னா ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1, 2 ரெசிபி மட்டும்தான் அதை வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாழைக்காயை வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய், ஒரு 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா தனியாக எடுத்துடலாங்க. ரொம்ப குழைவாகவும் வேக வைக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாக வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசித்து இந்த வாழைக்காயை தனியாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கடலை மாவு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி, இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா கலந்து உருண்டையாக உருட்டி எண்ணெய் காஞ்சதும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துடலாங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதை செய்யும்போது பக்கத்தில் யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழம்புக்கு இந்த பால்ஸ் கிடைக்காது. ஏன்னா சூடாக இருக்கும்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே கூட நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடலாம். நம்ம இதை ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம பால்ஸில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ கொஞ்சமாக இதில் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி விடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் உடைச்ச கடலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஏலக்காய், பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பால்ஸை இதில் சேர்க்கலாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த பால்ஸில் அந்த மசாலாலாம் நல்லா ஊறட்டும். இது 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், உடைச்ச கடலை, சோம்பு, பச்சை மிளகாய் இதையும் அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான இந்த பால்ஸோட இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.